to the youths நீங்களும் வாலிபராய் இருக்கிறீர்கள் and all the youths. எல்லா வாலிபர்களோடும் சேர்த்து So it is good to worship the Lord தேவனை ஆராதிப்பது மிகவும் நல்லது. by songs. பாடல்களின் மூலம் தேவனை ஆராதிப்பது மிகவும் So நல்லது. now this choir youth is going to worship the Lord இப்பொழுது இந்த வாலிபர் பாடக்குழுவினர் தேவனை ஆராதிக்க போகிறார்கள் by singing to the glory of the Lord. தேவனை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Now the choir. இப்பொழுது பாடல் குழுவினர் பாட போகிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Really we enjoy the song of the choir. இந்த வாலிபர் குழுவினர் பாடலின் மூலம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். We are also joined நாமளும் சேர்ந்து பாடினோம். and blessed by the singing. அந்த பாடலின் மூலம் நாமளும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். Hallelujah. ஹல்லேலூயா. Now it is the time இது நேரமாய் இருக்கிறது to hear our senior pastor's exaltation. நம்முடைய தேவ போதகரின் உற்சாகமான வார்த்தைகளை கேட்கும்படியான நேரமாய் இருக்கிறது. He is going to exalt us அவர் நம்மை உற்சாகப்படுத்த போகிறார் and pray for us நமக்காக ஜெபம் பண்ண போகிறார் and bless us. நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. So now our senior pastor is going to
speak to us. இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் நம்மளை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை கூற இருக்கிறார். Amen. ஆமென். On this morning, I want to greet all of you today. இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே நான் அனைவரையும் வாழ்த்துகிறேன். Our Lord is a good God. நம்முடைய தேவன் நல்லவர். And He wants to be good to our people, this people. அவருடைய ஜனங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கவே விரும்புகிறார். That is why when people sin or do various other things, God still leaves them and accepts them for who they are, if they are reformed. அவருமாக ஜனங்கள் வழி விலகி செல்கிறதான வேளையிலே பாவத்துக்கு உட்படுகிறதான வேளையிலே அவர் தாமே அவர்களை மன்னித்து மீண்டுமாய் தம் பட்சமாய் ஈர்த்துக் கொள்கிறார். People speak about salvation and sin. ஜனங்கள் எப்பொழுதும் பாவத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். When they speak about salvation, அவருமாக ரட்சிப்பை குறித்து பேசுகிறதான வேளையிலே they always mention about a reformed spirit, a new spirit. Our God is a loving God. நம்முடைய தேவன் அன்பானவர். Because we are the creation of His hands. நாம் அவருடைய கையின் கிரியையாக இருக்கிறோம், சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். All these worldly made things, all these things around us are created by man. நாம் உலகத்தில் காணக்கூடிய காரியங்கள் மற்றவர்களும் மனுஷன் உருவாக்கினதாக காணப்படுகிறது. Because man has created many things, that has led him to many schemes, and because of that he has turned away or left God, and that type of thing is what brought God sadness in his heart. ஆகவே மனுஷன் தன் சிரேஷ்டமாக உருவாக்கி கொண்டவர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகியாக காணப்படுகிறது. He started to do one thing first. ஒரு காரியத்தை செயல்பட புறப்படுகிறான். Drops down that and immediately turns to the next one. அதை விட்டு மற்றொரு காரியத்தை அங்கே கிரியைகளாக செயல்பாடுகளாக செல்கிறான். And in the Bible verse, as we see, all have failed and come short of God's glory. அதனால்தான் மனிதனுடைய நிலையற்ற ஜீவமானது அங்கே வேதத்திலே எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள் என்பதாக குறிக்கப்படுகிறது. Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். He still wants to connect with our people. இன்னுமாய் தன்னுடைய ஜனங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். He sets the people right. அவருமாக ஜனங்களை சீர்படுத்துகிறார். When He wants to do this, அவருமாக அந்த கிரியையை நடப்பிக்கிறதான வேளையிலே and He has found out all and all have become sinners in this process because of their own schemes. மனிதனுடைய சுயேஷ்டத்தின்படியாக யாரும் பாவம் செய்து தேவமகிமையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். Every single
single person in the space of this world who has been created has become a sinner due to his own action, due to his own schemes. ஆகவே இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனுஷனும் தன்னுடைய செயலிட்டத்தின் பிரகாரம் தன்னுடைய வழியில் நிமித்தமாக பாவ மனுஷனாய் காணப்படுகிறான். If we want to attain salvation again, கவனமாக மனிதனை மீட்க வேண்டும் என்றால் it is impossible. Is it impossible? அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியமாக அங்கே காணப்படுகிறதா? He has to pay for the sins of the man, which he has done, Christ on the cross. ஆகவே மனிதனுடைய துர்க்கிரியைகளுக்காக பாவத்திற்காக அங்கே ஒரு பெரிதான விலை கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அதை தாமே இயேசு சிலுவையிலே தந்தறியார். It is not easy for man to pay for the things of his own sins, so Christ has paid for them, paving us a way for salvation. ஆகவே மனிதன் தன்னுடைய வழி மாற்றத்திற்காக அவனே ஒரு விலையை கொடுக்க முடியாது. அது நிமித்தமாக தான் ஆண்டவர் தாமே அந்த விலையை கொடுக்க வேண்டியவராய் காணப்பட்டார். The things the man has started to do in this lifetime, மனிதனுடைய ஜீவ நாட்களிலே செயல்படுத்துகிறதான செயல்பாடுகள் they are not good activity or positive things. அவைகள் நற்கிரியைகளாக அங்கே காணப்படவில்லை. It is going against God and His creation. ஆகவே அவைகள் எல்லாம் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிர்மறையாக செயல்படுகிறவர்களாய் காணப்படுகின்றன. Man cannot go on like this or work with such things. ஆகவே மனிதன் மூலமாக தன்னுடைய நிலையற்ற வாழ்விலே ஜீவித்துக் கொண்டிருக்க முடியாது. So we need to take it one by one, take it out of our lives and throw it away. ஆகவே அவனமான பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக களைந்து தூக்கி எறிய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். When he threw away the sins of man, that is not the end. அவனமான மனிதன் தன்னுடைய பாவங்களை களைந்து கொண்டே போவது ஒரு முடிவில்லாத நிலைமையாய் காணப்படும். Bring an end to this sin. அவனமாக பாவ ஜீவியத்திற்கு பாவ கிரியைக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். Select Jesus. இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள். Because Jesus by himself, in his own will, out of himself, he gave his blood and died on the cross for you and for me. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு தாமே தன்னுடைய விலையுயர்ந்த இரத்தத்தையே விலையாக கொடுத்து ஜனங்களை மீட்கிறவராய் காணப்படுகிறார். You are all bought with a price, and you should be present in this salvation and have and accept God's forgiveness. ஆகவே நாம் அவனமாக ஒரு விலையை கொடுத்து வாங்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அதிலே நிலைத்திருக்கிறவர்களாக தரித்திருக்கிறவர்களாக முன்னேற்றமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். Ignore the things of the past, or ignore the things that have brought you comfort, discomfort in your life, and look unto the salvation of the Lord. ஆகவே நம்முடைய ஜீவிதத்திலே காணப்படுகிற கடிதான காரியங்களை
மீதானவர்களை தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். Find that salvation. ரட்சிப்பை கண்டடைகிறவர்களாக காணப்படுவோம். When Jesus took away all the sins of man, இயேசு எப்பொழுது அவனமாக மனிதனுடைய பாவ கிரியைகளை ஆண்டவர் தாமே அங்கே களைந்தார். he stood as a naked man, a man without anything to hide before God. ஆகவே மனிதன் ஆண்டவர் முன்பாக நிர்வாணியாக ஒன்றையும் மறைக்க கூடாதவனாய் காணப்படுகிறார். God wanted to cover him. மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு நிர்வாணியை போல் காணப்படுகிறார். ஆண்டவர் தாமே அவனை மூடி மறைக்க உருவாக்க விரும்புகிறார். And so he sent his own blood, that is Jesus. அவனமாதான் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தையே கொடுத்து அவர்களை மாற்றமடைய செய்தார். And because of this salvation, இந்த ரட்சிப்பின் மூலமாக he can claim anything and anytime, whatever he wants out of this salvation that he has. அவன் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பின் மூலமாக அவன் எந்த வேளையிலையும் எதை வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்திலிருந்து வேண்டி பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறார். And that authority is salvation. அந்த ரட்சிப்பிலே அந்த விதமான அதிகாரம் பெற்றவனாய் காணப்படுகிறார். He can take any number of coverings of the blood or security from God in this end time. ஆகவே இந்த முடிவு நாட்களிலே மனிதன் தேவன் கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள்ளாக மூடுதலுக்குள்ளாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறார். Today the Lord says, நாளை ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், if you want salvation, அவருமான ரட்சிப்பின் ஜீவியத்திலே நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால், come to me. என்னை நெருங்கி கிட்டி சேருங்கள் என்று அவர் அழைக்கிறார். All who have sinned and come short of the Lord's glory, come to me. அங்கே தேவனை பாவம் செய்து தேவனை விட்டு போன எல்லாரும் இடத்திலே வாருங்கள் என்பதாக இயேசு அழைக்கிறார். I will give you rest and abiding peace in your time. ஆகவே உனக்கு ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் உனக்கு பாதுகாப்பையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Let us pray. ஆகவே அவனமான கிரியை ஆண்டவர் தாமே செய்யும்படியாக ஜெபம் செய்வோம். Our Heavenly Father, பிதாவே, we thank you for this day. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். And for your presence on this day, O Father. இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Till your day comes, நீர் உம்முடைய வருகை நாள் மட்டுமாக when we understand that your day is coming, நாளானது நெருங்கி வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். we want to be prepared and present at the end times in front of you. முன்பாக நாங்கள் இந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தியும் உம்முடைய சபைக்கு ஜனங்களாய் காணப்படும்படியாக உதவி செய்தவர். When this world is destroyed, இந்த முழு உலகம் அழியதான வேளையிலே and there is no actual meaning to this world, இந்த உலகம் இருந்த இடம் தெரியாமல் போக முடியாத ஒரு சூழ்நிலை கடைசி நாள் வருகிறது. that is the day of the Lord, that revelation of that Lord.
அதுதானே உடைய வருகையின் நாளாய் உடைய நாளாய் இருக்கிறார்கள். We pray for the people and we are looking forward to this day. அந்த நாளை நாங்கள் எதிர்நோக்குவதற்காகவும் ஜனங்களுக்காகவும் எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Bless the people of God. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. Save them and provide for them in Jesus' name. அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி ரட்சித்து வழிநடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்று வேண்டுமாய் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 ஹல்லேலூயா. It is good to be here once more. மீண்டுமாக இந்த இடத்துல கூடி இருப்பது மகிழ்ச்சியா இருக்கிறது. We have been blessed by the encouragement of our senior pastor. நம்முடைய தலைமை போதகருடைய உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். Hallelujah. Hallelujah. He has blessed the church. அவர் சபையை ஆசீர்வதித்தார். Bless the people. ஜனங்களை Bless ஆசீர்வதித்தார். all the Christians. எல்லா கிறிஸ்தவர்களையும் அவர் ஆசீர்வதித்தார். All the God's people. தேவனுடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதித்தார். Hallelujah. Hallelujah. We have been blessed. நாம் அவர் மூலமாக We are ஆசீர்வதிக்கப்பட்டோம். really a blessed people. நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டோம். Now we are coming to the important part. இப்பொழுது ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். We should worship the Lord always. தேவனை நாம் எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும். For He has been good to us. அவர் நமக்கு நல்லவராகவே And He is going to be good to us. அவர் நமக்கு நல்லவராகவே And so we இருக்கிறார். praise and thank and worship the Lord. அதற்காக நாம் அவருக்கு நன்றியும் துதிகளையும் செலுத்த வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. We are joined in this service நாம் இந்த ஆராதனையில் கூடி வந்திருக்கிறோம். from your house. நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து Maybe இணைந்திருக்கிறீர்கள். somewhere else where you can see the program and join that. எந்த இடத்தில் நீங்கள் இந்த ஆராதனை பார்க்க முடிந்தாலும் அங்கிருந்து நீங்கள் எங்களோடு But இணைந்திருக்கிறீர்கள். we must know one thing. ஆனால் நாம் ஒரு காரியத்தை The அறிந்திருக்க வேண்டும். presence of God in our midst. தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. Though we have recorded this message, this service earlier, இந்த ஆராதனை நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் but we really felt the Spirit of the Lord. நாங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். Hallelujah. ஹல்லேலூயா. Even now we are looking into this service and joining in this service. இப்பொழுது நாங்களும் கூட உங்களோடு இணைந்து இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். Yes, we are joining with you and praise the Lord. உங்களோடு இணைந்து தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். And get into the Spirit of the Lord. தேவனுடைய ஆவிக்குள்ளாக இணைந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The Spirit of God is everywhere all over the world. இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய ஆவியானது இருக்கிறது. The Holy Ghost has been poured upon the people who are waiting for that and be obedient to the word of God. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காத்திருக்கிறவர்கள் மேலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறார். So as a thankful people, ஆகவே நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக we இருக்கிறோம். have to worship Him. அது அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக So நாம் at this ஆராதிக்க time, வேண்டும். ஆகவே இந்த வேளையிலே I request you all உங்கள் எல்லாரையும் நான் to அன்போடு open your mouth கேட்டுக்கொள்கிறேன். wide உங்கள் வாய்களை விரிவாய் and praise திறந்து the Lord தேவனை துதித்து and thank the Lord அவருக்கு நன்றி செலுத்த and வேண்டும். worship the Lord அவரை ஆராதிக்க and வேண்டும். magnify His name அவருடைய நாமத்தை உயர்த்த and வேண்டும். glorify Him. அவரை மகிமைப்படுத்த Hallelujah. வேண்டும். Hallelujah. 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 Now, just for 1 or 2 minutes, we are going to worship the Lord. Hallelujah. இப்பொழுது ஓரிரு நிமிடங்கள் நாம் அவரை துதிக்க போகிறோம். Hallelujah. Thank you, Hallelujah. Jesus. Thank you, Hallelujah. Jesus. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Oh, Jesus. Oh, thank you, Lord. Thank you, Lord. Oh, God, we thank you, Jesus. Oh, Rabba Shandarali Rabba. Hallelujah. Hallelujah. We thank you for the day. We thank you for the week. We thank you for the past days, oh Lord Jesus. Hallelujah. We thank you for this day, oh Jesus, for giving us such an opportunity. எங்களுக்கு நீ கொடுத்த மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாளிலே, கடந்த வாரத்திலே, கடந்த நாட்களெல்லாம் நீர் எனக்கு நல்லவராக இருந்தபடினால ஓ ராபா ஷாந்தாரா கிராபா. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Oh, we worship you, Lord. We worship you, Lord. We worship you, Lord. கரை வளர்த்தி இருக்கிற இடத்திலேயே raise your hands and worship the Lord. That should come from the depth of your heart. உடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு துதியை ஏறுங்கள். Thank you, Jesus. Hallelujah. Shantaralirava. Hallelujah. Stotram, 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 stotram. Thank you, Lord.
உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை இயேசுவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை இயேசுவுக்கே. சிவமரியே உமக்கு ஆராதனை, சிவகன்னியே உமக்கு ஆராதனை, சிவமரியே உமக்கு ஆராதனை, சிவகன்னியே உமக்கு ஆராதனை, சிவஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, சிவமே உமக்கு ஆராதனை, சிவஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, சிவமே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை இயேசுவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை இயேசுவுக்கே. தூயமரியே உமக்கு ஆராதனை, சுடராளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்லபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்லபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை இயேசுவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை இயேசுவுக்கே. சிவமரியே உமக்கு ஆராதனை, சிவகன்னியே உமக்கு ஆராதனை, சிவமரியே உமக்கு ஆராதனை, சிவகன்னியே உமக்கு ஆராதனை, சிவஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, சிவமே உமக்கு ஆராதனை, சிவஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, சிவமே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை இயேசுவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை இயேசுவுக்கே. அல்லேலூயா. ஆராதிப்போம். காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் எல்லா நேரத்திலையும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படும். Let us worship the Lord in the morning, in the evening, in the night. Whatever the time it may be, let us worship the Lord. Let us go nearer unto the Lord by worshiping Him. Hallelujah. அவரை துதிப்பதின் மூலமாக அவரிடையிலே கிட்டி சேர்கிறவர்களாய் காணப்படுவோம். Oh Jesus, hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Stotram, 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 stotram. Praise you, Jesus. Praise you, Jesus. Oh, Rabba Shandara Rabba. Oh, Jesus. Wide open mouth and praise the Lord and thank the Lord. Worship the Lord. Hallelujah. Rabba Shandara Rabba. Hallelujah. Stotram, 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 stotram. Stotram Natare. Stotram. Stotram, stotram, stotram. Join in the worship. Hallelujah. ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். Oh, pour your heart into Jesus. Hallelujah. இதயத்தை இயேசுவிலே ஊற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். Thank you, Lord. Hallelujah. Rabba Shandara. Hallelujah. தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. நீர் துணையாளராய் இருந்தபடியாலே. Oh, the Holy Ghost, we praise you. Lord, we thank you that God be a comforter to us. நீர் தேற்றுகிறவராய் இருந்தபடியாலே. Hallelujah. Thank you, Jesus. There is power in the blood. இயேசுவின் இரத்தத்திலே
வல்லமை உண்டு. It is closing us. We are inside the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். Because of that the pandemic has no power over us. அதன் நிமித்தமாக இந்த கொள்ளை நோய்க்கு நம்ம மேல் என்ன இல்லை, வல்லமை இல்லை. ஹல்லேலூயா ஷாந்தரா நீரமா. ஆகவே there is power in the blood. We praise for the power of the Lord, power of the blood. Hallelujah. That Jesus has been shed on the cross. இயேசு கல்வாரியிலே சிந்தின இரத்தத்திற்காக hallelujah அவருக்கு நன்றி சொல்லுவோம். Let's feel the power of the blood. இந்த வேளையிலே அந்த இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாய் காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Yeah, you are feeling the power of blood. The blood of Jesus has been cleansed you. இயேசுவின் வல்லமையின் இரத்தத்தை உணர்ந்தவர்களாய் காணப்படுவோம். இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்தது. Hallelujah. Thank you Lord Jesus. Power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. I உண்டு அற்புதம் இயேசுவே. இயேசுவின் இரத்தத்தை நம்முடைய வழியிலே பிசாசு ஓடுகிறது. I'm seeing the power of the blood of Jesus. The Satan is fleeing away. இயேசுவே hallelujah. உண்டு அற்புதம் ஆற்றுக்கு தீர்க்கான் கசினா. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Hallelujah. Thank you Jesus. உண்டு அற்புதம் இயேசுவே. இயேசுவே நாமத்திலே வல்லமை உண்டு. உண்டு அற்புதம் ஆற்றுக்கு தீர்க்கான் கசினா. Praise the Lord. Hallelujah. Stotram, 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 stotram. Thank you, Jesus. Praise you, praise you, praise you. Oh, the Holy Ghost, praise you for qualifying us, oh Lord Jesus. Oh Lord, we thank you for filling us by that precious power, oh Lord Jesus. Oh Rabba Shandara Dirama. நன்றி செலுத்துகிறோம், சுதிக்கிறோம். Oh Jesus, oh Rabba Shandara Dirama.
Stotram, 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 stotram. Oh, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Thank you, Jesus. Hallelujah. Lord, we thank you for filling us by thy power, O Lord. எங்களுடைய ஆவியினாலே நீர் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, உம்முடைய வல்லமை எங்களை புரிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Rabba Shandara Rabba. Hallelujah. Thank you, Lord. Amen. Hallelujah. Hallelujah. Really, we had a very good worship time. நல்ல ஒரு ஆராதனை. God has filled you with the Spirit. கர்த்தருனை ஆவியினாலே நிரப்பினார். Hallelujah. Now, one brethren is going to pray. ஒருத்தர் ஜெபம் செய்ய போகிறாங்க. After that, we are going to read a portion from the Bible. அதன் பின்பாக வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்க போகிறோம். That is Psalms 147. சங்கீதம் 147. First, that will be read in English, follows by Tamil. முதலாவது ஆங்கிலத்தில் வாசிக்கப்படும், தொடர்ந்து தமிழிலே அது வாசிக்கப்படும். So stay and be blessed and also hear the word of God. Don't go anywhere. You need the word of God. That is the food for this week. இந்த வாரத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஆகாரமாக இருக்கிறபடினாலே எங்கும் போய்விடாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஆயத்தமாக இருப்போம். ஆசீர்வதிக்கப்படும். Now the prayer. நல்ல தகப்பனை சேர்த்துக்கிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபை நிறைந்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இரக்கமுள்ள தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தயவுள்ள தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை நித்தமும் பாதுகாக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை கூப்பிய வரத்தை ஒருத்தருடைய கூப்பிய வரத்தை கத்த பாதுகாக்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த கப்பலை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உள்ளதின் ஆயத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மட்டுமா என்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறீரே. நன்றியோடு கூட
துதிக்கின்றோம் சுவாமி. மட்டுமாய் கத்தாவே எங்களை சூத்திரம் கத்தாவே போஷித்து விடுகிறீரே, நன்றியோடு கூட துதிக்கின்றோம் சுவாமி. அந்த சோதிக்கிறோம் கத்தாவே, இந்த நாட்டில் இருக்கிற அந்த கொள்ளை நோய்களுக்கு கத்தாவே என்னை சூத்திரம் கத்தாவே குடும்பமாய் விலக்கி கத்தாவே நீ பாதுகாக்கிறீரே, நன்றியோடு கூட துதிக்கின்றோம் ஐயா. சபையின் விசுவாசிகள் ஒருவரையும் கத்தர் நீ பார்த்து சுகத்தோடு பலத்தோடு நீ வைத்திருக்கிறீரே, நன்றியோடு கூட நீ துதிக்கின்றோம் சுவாமி. சிறு பிள்ளைகளை பாதுகாக்கிறீரே, நன்றி சுவாமி. வயதானவர்களை கத்தாவே நீ பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, நன்றியோடு கூட நீ துதிக்கின்றோம் சுவாமி. அத்தகப்பனை நன்றியோடு கூட நீ துதிக்கின்றோம் சுவாமி. ஊழியக்காரர்கள் குடும்பங்களையும் ஊழியக்காரரையும் ஒருத்தரையும் கத்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, நன்றியோடு கூட நீ துதிக்கின்றோம் சுவாமி. தலைமை போதுகளையும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கத்தாவே நீ பலப்படுத்தி இந்த நாட்களில் வைத்திருக்கிறவர்களால நன்றியோடு கூட நீ துதிக்கின்றோம் சுவாமி. ஊழியத்தின் பாதையில கத்தாவே சோத்திரம் ஐயா, அவரை பலப்படுத்தி கத்தாவே சோத்திரம் ஐயா, தேவனே சோத்திரம் கத்தாவே அவருக்கு பிரயோஜனப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றியோடு கூட நீ துதிக்கின்றோம் சுவாமி. மனப்படுத்துகிறோம் சுவாமி, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் கத்தாவே நாங்கள் நிற்பதும் நிபுணமாகாமல் இருப்பதும் என்னுடைய சித்த கிருபையா இருக்கிறபடினால நன்றியோடு கூட நீ துதிக்கிறோம் பயன்படுத்துகிறோம் சுவாமி. கத்தாவே இந்த வருடத்திலும் கத்தாவே இந்த 5 மாதங்களும் கத்தாவே கடக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 5 மாதங்களும் கத்தாவே சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீ வைத்திருக்கிறபடினால நன்றியோடு கூட நீ துதிக்கிறோம் சுவாமி. இந்த 6ஆம் மாதத்துல கூட கத்தாவே இந்த முதல் வாரத்துல கத்தாவே சூத்திரம் ஐயா, உடைய சமூகத்துல கத்தாவே எங்களை கொண்டு நீ வைத்திருக்கிறீரே, நன்றியோடு கூட நீ துதிக்கிறோம் சுவாமி. நாம் தகப்பனே இந்த வேளையிலும் கத்தாவே தேவனே சூத்திரம் கத்தா உடைய வார்த்தைகளை கேட்க மட்டுமாய் கத்தாவே நாங்கள் தேவனே சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. கத்தாவே தேவனே பேசக்கூட தாசனையும் கத்தாவே சோதிக்கிறோம் ஐயா. அவன் சிறுவண்டையில மறைத்து அவன் யாழத்தாமே வெளிப்படும்படியாக ஒரு சுபிக்கிறோம் சுவாமி. தேவனே சூத்திரம் அமர்ந்து தேவனே உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களும் கத்தாவே இந்த வார்த்தைகள் தொடப்படட்டும் சுவாமி. நாம் தகப்பனே சூத்திரம் கத்தாவே தொடப்பட்டு கத்தாவே சோதிக்கிறோம் கத்தாவே என்னென்ன தேவனே பிரச்சனைகளோடு என்னென்ன வேதனைகளோடு என்னென்ன கஷ்டமான காரியங்களோடு அவர்கள் காணப்படுறார்களோ தேவனே சூத்திரம் இந்த வார்த்தையை கேட்டு முடிக்கும் போது கத்தாவே ஒவ்வொரு இடத்துல இருந்தவர்களுக்கு கட்டத்தை யாழத்தாமே விடுதலை கொடுக்க போகிறபடினால நன்றியோடு கூட துதிக்கிறோம் மனப்படுத்துகிறோம் சுவாமி. முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரச்சனத்தினால கத்த நிரப்புங்க சுவாமி. இந்த ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையால் காணப்பட கத்த உதவி செய்யப்படியா குறித்து சுதிக்கிறோம் சுவாமி. நாம் தகப்பனை சோதிக்கிறோம் கத்தாவே, நன்றியோடு கூட துதிக்கின்றோம் ஐயா. தேவனை சோதிக்கிறோம் கத்தாவே, உங்களுடைய வருகை சமயமா இருக்கிற இந்த நாட்கள்ல கத்தாவே எங்களுக்கு ஒரு ஆயத்தத்தை கத்த கொடுக்கும்படியாய் குறித்து சுதிக்கிறோம் சுவாமி. நாம் தகப்பனை தேவனை சோதனை கத்தா உங்களுடைய உண்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கத்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் குறித்து சுதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய ஒவ்வொருடைய இருதயம் இந்த நேரத்துல கத்தாவே திறக்கப்பட்டு கத்தாவே சோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகள் தேவனே உள்ளார தேவனே சோத்திரம் வாங்கி கத்தாவே தேவனே அதன் பிரகாரமாய் வேதத்துல சொல்லப்படுற வார்த்தைகள் பிரகாரமாய் ஆவியானவரே எங்களிடத்துல பேசுகிற பிரகாரமாய் நாங்கள் எங்களுடைய ஜீவத்தை தேவனே சோத்திரம் ஐயா தேவனே சரியான பாதையில தேவனே சோத்திரம் ஐயா எங்களுடைய ஜீவத்தை தேவனே ஜீவிக்க கத்தரை உதவி செய்யும்படியாய் குறித்து சுதிக்கிறோம். உங்களுடைய குற்ற முறைகள் உங்களுடைய இல்லாத காரியங்கள் எல்லாவற்றும் கத்தாவே இந்த நேரத்துல கத்தாவே எடுத்து போட்டு எங்களை தகுதிப்படுத்தி சுத்தப்படுத்தி கத்தாவே பரிசுத்தப்படுத்தி தேவனே சோதிக்கிறோம் கத்தாவே தேவனே சோத்திரம் பரிசுத்தப்படுத்தும்படியாய் குறித்து சுதிக்கிறோம் சுவாமி. தேவனே சோதிக்கிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் மயப்படுத்துகிறோம் சுவாமி. உடைய நாமம் மகிமைப்படணும் சுவாமி. நாங்கள் செய்ய வேண்டும் தேவனே உடைய நாமம் மகிமைப்படணும் சுவாமி. பாடுற பாடல்கள் கத்தாவே தேவனே சோத்திரம் கத்தாவே வேற வசனங்கள் கத்தாவே தேவனே வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவனே உடைய நாமம் மட்டும் மகிமைப்பட கத்தனை உதவி செய்யப்படியா குறித்து சொல்லிக்கிறோம். எல்லா துதியங்களும் மகிழ்ச்சியை செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே. Portion for today is taken from Psalms chapter 147 verses 1 to 20. Praise the Lord, for it is good to sing praises unto our God, for it is pleasant, and praise is timely. The Lord built up Jerusalem, and he gathered together the outcasts of Israel. He heals the broken in heart, and binds up their wounds. He tells the number of the stars, he calls them all by their name. Great is our Lord, and of great power his understanding is infinite. The Lord lifted up the meek, he cast the wicked down to the ground. Verse 7. Sing unto the Lord with thanksgiving, sing praises upon the harp unto our God, who covers the heaven with clouds, who prepares rain for the earth, and makes grass to grow upon the mountains. He gives the beast his food, and the young ravens which cry. He delights not in the strength of the horse, he takes not pleasure in the legs of a man. The Lord takes pleasure in them that fear him, in those that hope his mercy. Verse 12. Praise the Lord, O Jerusalem, praise thy God, O Zion.
For he had strengthened the bars of thy gates. He had blessed thy children with thee. He maketh peace in thy borders, and filled thee with the finest of the wheat. He sent forth his commandment upon earth. His word runneth very swiftly. He gives snow like wool. He scatters the hoar frost like ashes. He casts forth his ice like morsels. Who can stand before his cold? Verse 18. He sent out his word and melt them. He caused his wind to blow and the waters to flow. Verse 19. He shews his words upon Jacob, his statutes and his judgment unto Israel. And the last verse, verse 20. He hath not dealt with so many, any nation, as for his judgments. They have not known them. Praise the Lord. After this, we have a Tamil Bible reading. Watch it and be blessed. வாசிக்கப்படக்கூடிய வேத பகுதி சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய MMDA கிளை சபை சேர்ந்த சகோதரர் ஜெபம் செய்வார்கள். மகா இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளிக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக எங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாக எங்களை தாங்கி சுமந்து தப்பி வழிநடத்தின தயவுக்காக எங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு சுத்தம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாம் செய்த குற்றக்குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து மருந்து ஆண்டவரே, இந்த கொள்ளைகளை முற்றிலுமாய் இந்த நாட்டிலிருந்து வீட்டிலிருந்து விரட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் யாரும் கர்த்தாவே ஒரு சமூகத்தில் கர்த்தாவே இருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஒரு வேலையை கொடுத்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களை கொடுமுடியில் சாதிப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜனங்களும் அதுக்கு நேராக ஓடி வருவார்கள் என்னுடைய வார்த்தையின்படி கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே கொள்ளை நோயை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நோய்கள் முற்றிலுமான பிள்ளைகள் யாவரையும் விடுவிக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் சோதனை நினைந்தவர்களாய் ஒருமுறைப்பட்டவர்களாய் தாராள முழுமையாக பங்கு பெறும்படியான தெரிவிக்குள்ளாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. செய்து கொடுக்கிற தாசனை மூடி மறைத்துக் கொள்ள பரிசுத்தமானவர் சுத்தங்களை மறைத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சத்திய வார்த்தைகளை கர்த்தாவே நீங்கள் போதித்து வருகிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்படி கர்த்தாவே. வேறு வசமே சத்தியம் என்று நாங்கள் விசுவாசிக்க திரும்பி செய்கிறோம். உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம். அநேக ஜனங்கள் கொண்டு கூடி கர்த்தாவே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் தூரமாக இருந்தாலும் சமயத்தில் இருந்தாலும் எங்களை விதமாக ஒற்றுமையாக கூடி ஜெபிக்கும்படியாக அவங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கபடினால் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே எங்கெல்லாம் வழிபடுகிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்தாங்க பிரசங்கத்தை உணரும்படியான கிருபிக்குள்ளாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. சோர்ந்து போதும் பேலன் சத்தியம் இல்லாத சத்தியத்தை கொடுக்கிறதே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம். தாராள மூலமாய் பொருட்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே, வழிநடத்தும் இதை பொருட்படுத்தி வழிநடத்த ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah.
it is good to join in the prayer always. ஜெபத்தில் நாம் எப்பொழுதும் தரித்திருப்பது மிகவும் நல்லது. Now one brother has prayed. இப்பொழுது ஒரு சகோதரர் ஜெபம் பண்ணினார். We have been blessed by them. அந்த ஜெபத்தின் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். And he also blessed. அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார். Hallelujah. ஹல்லேலூயா. Now it is the time for the special song. இப்பொழுது விசேஷித்த பாடலை கேட்கும்படியான தருணம். Our Sunday schools are also closed நம்மளது ஓய்வு நாள் பாடசாலையும் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. because of the lockdown. இந்த லாக்டவுனினால அதுவும் மூடப்பட்டிருக்கிறது. But the little children are eagerly waiting ஆனாலும் சிறு பிள்ளைகள் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். to come to the Sunday school, சண்டே ஸ்கூலுக்கு வருவதற்கு மிகவும் ஆர்வமுடன் learn காத்துக் and sing the கொண்டிருக்கிறார்கள். songs, வந்து தேவனை பாடுறதுக்கு, learn the word of God, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வதற்கு, stories from the Bible. கதைகளை தேவனிடத்திலிருந்து அறிவதற்கு. So it is good for us ஆகவே இது நமக்கு நல்லதா இருக்கிறது. to see those children singing at this time. இந்த சிறு பிள்ளைகள் பாடியிருக்கிறதை நம்ம பார்க்கிறதுக்கு நல்லதா இருக்கிறது. So enjoy. Your children is also there. உங்களுடைய பிள்ளைகளும் அங்கே இருக்கிறார்கள். She is also in the Sunday school. Because of that, she is very happy about it. நானும் சண்டே ஸ்கூல்ல இருந்தேன். அதனால தான் நானும் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். For the Sunday school children is going to sing. இப்பொழுது ஓய்வு நாள் பாடசாலையின் சிறு பிள்ளைகள் பாடப் போகிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. So stay and hear the singing of your children. ஆகவே இதிலே தரித்திருந்து பிள்ளைகள் பாடுகிறதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Yes, now the special song. இப்பொழுது விசேஷித்த பாடல். Hallelujah. ஹல்லேலூயா. God is good to us always. தேவன் நமக்கு எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். Because of that, we are living in this world still. அதன் மூலமாக தான் இன்னுமாக நாம் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Whatever the circumstances may arise, எந்த விதமான சூழ்நிலைகள் எழும்பினாலும், how much opposition situations may come up, எத்தனை எதிர்ப்புகள் நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும், but God is good to us. தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். And He is helping us to coming along all those things and come out victorious. Hallelujah. எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு ஜெயமாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். In this world, இந்த உலகத்திலும் we are coming through the distressful time. People are getting distressed. ஜனங்கள் மிகவும் Distress is a feeling of extreme worry, வேதனை என்பது மிகவும் துக்கமான காரியம். sadness, துக்கம் or pain, அல்லது வேதனை, exhausted,
தோய்ந்து போன நிலைமை or weakened with strain, அல்லது இவ்விதமான சிரமமான சூழ்நிலைகள் மூலமாக பலவீனப்படுவது, trouble, துன்பங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள். Because of that, man is getting distress in life. அதன் மூலமாக தான் மனிதன் தன்னுடைய ஜீவியத்தில் வேதனைப்படுகிறான். Because of distressness, இவ்விதமான வேதனைகளின் மூலமாக it causes stress in our life. அது நம்முடைய ஜீவியத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. When we get into stress, நாம் அவ்விதமான அழுத்தத்துக்குள்ளாக செல்லும் that பொழுது leads us to physical disorder. அது நம்முடைய சரீர பிரகாரமாக अनेक பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. Yeah, we can see because of stress, people are getting blood pressure, high blood pressure. நாம் अनेक காரியங்களில் பார்க்கிறோம், ஜனங்கள் விதமான அழுத்தத்தின் மூலமாக உயர் இரத்த அழுத்தத்துக்குள்ளாக செல்கிறார்கள் என்று. Because of that, people are getting heart attack. அதன் மூலமாக தான் இருதயத்தில் अनेक பிரச்சனைகள் எழும்புகிறது. Even stroke also. கை கால் விழுந்து போகிற நிலைமையும் இவ்விதமான அழுத்தத்தினால் ஏற்படுகிறது. Because of the stress. அழுத்தத்தின் மூலமாக. How that stress has come? எப்படி இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது? Because of the distressness in life. Hallelujah. நம்முடைய ஜீவியத்தில் நாம் சந்திக்கிற வேதனைகளின் மூலமாக தான். You may think why I said hallelujah when I am talking about the distress. இவ்விதமான வேதனை குறித்து கூறும்போது நான் ஏன் ஹalleluya சொன்னேன் என்று நீங்கள் நினைத்து பார்க்கலாம். Because we have a good Lord. ஏனென்றால் நாம் நல்ல தேவனை நமக்கு கொண்டிருக்கிறோம். By His power and help. அவருடைய உதவியின் மூலமாகவும் அவருடைய வல்லமையின் மூலமாகவும். As I said before, we are living. நான் ஏற்கனவே கூறினபடி அதன் மூலமாக தான் even till today. நாம் இன்னுமாக ஜீவித்துக் If கொண்டிருக்கிறோம். that is His will. அது அவருடைய சித்தமானால். அது அவருடைய சித்தமானால். And if His coming is tarries. அவருடைய வருகை தாமதிக்குமானால். அவருடைய வருகை தாமதிக்குமானால். And our death is little bit away. ஒருவேளை நம்முடைய மரணம் கொஞ்ச காலம் தள்ளி இருக்கும் என்றால். Yes, we are going to live. Hallelujah. ஆம், நாம் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். That's what we are going to see for a short while. அதை தான் இப்பொழுது நாம் சில நேரங்கள் தியானிக்க போகிறோம். Distress is causing physical weakness as well as spiritual. வேதனையானது சரீர பிரகாரமாகவும் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் अनेक காரியங்களை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. Distress in life brings stress in our life. நம்முடைய ஜீவியத்தில் உள்ள வேதனையானது நம்முடைய சரீர பிரகாரமாக பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. When we get into the stress, நாம் அவிதமான மன அழுத்தத்துக்குள்ளாக செல்லும் பொழுது, because of that physical stressness in life, நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த சரீர பிரகாரமான அழுத்தத்தின் மூலமாக we can see the people are getting high blood pressure. ஜனங்கள் அவர்களுடைய சரீரத்திலே உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். Because of that stroke has come. அதன் மூலமாக தான் கை கால் விழுந்து போகிற நிலைமையும் ஏற்படுகிறது. Heart attack. இருதய நோய். Hallelujah. Hallelujah. Because of this, all these things, the stress is the cause for all these things. இந்த எல்லா காரியத்துக்கும் மூல காரணமா இருப்பது இந்த மன அழுத்தம் தான். Nobody can say that I am not getting stress in my life. என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் நான் அவ்விதமான மன அழுத்தத்திற்குள்ளாக சென்றதில்லை. As we are living in this world, நாம் இந்த ஜீவியத்தில் ஜீவிக்கும் வரைக்கும் surely we will get stress. நாம் அவ்விதமான மன அழுத்தத்துக்குள்ளாக ஆக வேண்டியது இருக்கும். Surely we get into the distressness of life. நம்முடைய ஜீவியத்தில் अनेक வேதனைக்குள்ளாக நாம் செல்ல வேண்டியது இருக்கும். For example, we can see in 1 Samuel 36. உதாரணமாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். David was greatly distressed. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். Yes, and David was greatly distressed, for the people spake of stoning him, because the soul of the people was grieved, every man for his son and for his daughters. But David encouraged himself in the Lord is God. Hallelujah. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். But we are taking the first word. David was greatly distressed. நாம் இதில் முதல் வார்த்தையை எடுத்துக்கொள்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று. Maybe a king. அவர் ஒரு ராஜாவாக இருந்தார். Maybe a highly influenced man. அவருக்கு எல்லா விதமான செல்வாக்குகளும் Maybe a இருந்தது. richest man. அவர் மிகுந்த ஐஸ்வர்யவானாக Or even a poor man. ஒருவேளை ஏழ்மையானவராக இருந்தாலும் கூட Surely அவர்களுக்கும் we will நிச்சயமாக come மன across the அழுத்தம் உண்டு. distressness in life. Hallelujah. அவிதமான வேதனையான சூழ்நிலை நாம் எப்போதும் நம்முடைய ஜீவியத்தில் கடந்து வருகிறோம். Yes, Jesus also not escaped from the distressness. இயேசுவானவர் கூட இவ்விதமான வேதனைகளுக்கு விதிவிலக்கல்ல. When he was living as a man in this world, அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களிலே he get into distress அவர் வேதனையை கடந்து வர வேண்டியதாக before he இருந்தது. went to the cross to be hanged on.
அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக to bring the salvation for the mankind. இந்த மனுஷ குலத்துக்கு ரட்சிப்பை கொண்டு He knows how வருவதற்கு much torturous it is to hang on the cross and be beaten by the people. எப்படி அவர் நன்றாகவே அறிந்திருந்தார் எவ்விதமான வேதனையான சூழ்நிலைகளை அவர் கடந்து வர வேண்டும் என்பதை. How much painful it is to hang on the cross. சிலுவையில் அறையப்படுவது எவ்வளவு வேதனையான Because காரியம் of that, he get into the distress as he was a man in this world. அதன் மூலமாக தான் அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது இந்த எல்லா வேதனைகளையும் கடந்து வர வேண்டியதாக இருந்தது. Mark 14:33 we read. மார்க் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And he taketh with him Peter and James and John and began to so amazed and to be very heavy. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். See, so amazed இங்கே கூறப்படுகிறது மிகவும் வியாகுலப்படவும் என்று. and to be very heavy. திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் Hallelujah. கூறுகிறது. But Jesus overcome that. Hallelujah. ஆனால் இயேசுவானவர் அதையும் மேற்கொண்டார். But he got the stress when he was in this world before going to the cross. அவர் இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது சிலுவையில் அறையப்படுவதற்கு How much it முன்பாக is- அவிதமான அழுத்தத்தை கடந்து வர வேண்டியிருந்தது. How much it is true that man as we get into this distress. இதை நாம் பார்க்கும் பொழுது மனுஷர்களாகி நாமும் விதமான வேதனைக்குள்ளாக கடந்து வருவது சாதாரணமான காரியம்தான். In 34 we should read also. 34வது அதிகார வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Jesus is praying. அவர் இயேசுவானவர் அங்கே And ஜெபித்தார். before he goes to pray in the garden of Gethsemane, அவர் அந்த விதமான கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்படியாக in 34 we read, 34வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். he said unto them, my soul is exceeding sorrowful unto death. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. So, ஆகவே distresses in life ஜீவியத்தில் காணப்படுகிறதான could வேதனைகள் not be avoided. அதை நாம் தவிர்த்து போட முடியாது. Even a little child to an old man who is going to the grave. ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் அல்லது வயதானவர்களாக இருந்தாலும் Every now and then there is a distressful time arises. எல்லா சூழ்நிலைகளும் விதமான வேதனையான காரியங்கள் எழும்புவதுண்டு. In the later part we are going to see how we can overcome that. Hallelujah. இப்பொழுது அதை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் சில நேரம் தியானிக்க போகிறோம். Cause for distressness. இந்த Hallelujah. வேதனைக்கான காரணங்கள் Uncertainty, நிச்சயமற்ற தன்மை, tension, பதற்றமான சூழ்நிலை, conflict, மோதல், bad news, கெட்ட செய்தி, கெட்ட செய்தி, misunderstandings, புரிந்து கொள்ளாமை, indiscipline, ஒழுக்கமற்ற நிலைமை, indiscipline, ஒழுக்கமற்ற நிலைமை, yes, disobedience. கீழ்ப்படியாமை. These are all brings fear in heart. இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய இருதயத்தில் பயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. When all these things comes in the life of the man, மனுஷனுடைய ஜீவியத்தில் விதமான காரியங்கள் வரும் பொழுது he get into the distressful time, அவன் விதமான துயரமான சூழ்நிலைக்குள்ளாக காலத்துக்குள்ளாக கடந்து distressful செல்வதுண்டு. period. அவ்விதமான துயரமான காலம். His life has become distress. அவனுடைய ஜீவியமானது அவ்விதமான வேதனைக்குள்ளாக இருக்கிறது. Because of that he gets frustration. அதனால்தான் அவன் அவ்விதமான அழுத்தத்துக்குள்ளாக செல்கிறான். Frustration, விரக்திக்குள்ளாக செல்கிறான். விரக்தியான நிலைமை. The eyes will be open. அவனுடைய கண்கள் திறந்திருக்கும். But he doesn't know what is going on around him. ஆனால் அவனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவனால் முடியாது. Because he is in frustration. ஏனென்றால் அவன் அவ்விதமான விரக்தியான Because of the சூழ்நிலையில் greatest distress he had in his life. அவனுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற பெரிதான வேதனை He மூலமாக forgot அவ்விதமான everything. சூழ்நிலை. அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் மறந்து The போகிறான். distressful burden is pressing him. அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த மனபாரம் அவனை அழுத்திக் கொண்டே இருக்கும். There is no uncertainty in life. அது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருகிறது. We do not know what is going to happen tomorrow, even the next moment also. நம்முடைய ஜீவியத்தில் நாளை தினம் என்ன நடக்கும் என்று அல்லது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று நாம் அறியாதவர்களா But இருக்கிறோம். we need not to worry about that, and if we worry, ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒருவேளை கவலைப்படுவோம் என்றால் the uncertainty arises. அப்பொழுது அந்த நிச்சயமற்ற நிலைமை நமக்குள்ளாக எழும்பும். That brings distress. அது நமக்குள்ளாக வேதனையை கொண்டு We are வரும். getting tension every now and then. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நிமிடமும் அவ்விதமான பதற்றமான சூழ்நிலையில் நாம் இருப்போம்.
even when we are coming to record these programs, record this service, இந்த ஆராதனையை நாங்கள் ஒளிபரப்பும்படியாக அங்கே எடுக்கிறதான வேளையிலே we are getting into tension sometimes. ஒரு விதமான ஆராதனை பதிவு செய்யும்படியாக நாங்கள் கூடி So வரும்போது we can, பதட்டமான சூழ்நிலைகள் because we cannot do anything as we like, ஏனென்றால் நாங்கள் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. and the situations are not helping us to do it on proper time. சூழ்நிலைகளும் சரியான நேரத்தில் அதை It is the greatest difficulty that we have to gather all the people together. எல்லா ஜனங்களையும் சரிவர கூட்டி சேர்த்து இவ்விதமாக செய்வது கடினமான சூழ்நிலைதான். That brings sometimes tension. அது ஒருவேளை எங்களுக்கு பதற்றத்தையும் கொண்டு வரும். Even today, இன்றைய நாளிலும் கூட when we started to come from our place to this place, to the church, எங்கள் இல்லத்திலிருந்து ஆலயத்திற்கு நாங்கள் கடந்து வரும்படியாக கிளம்பின பொழுது time is a main factor. அந்த நேரம் காலமானது மிகவும் If முக்கியமானது. the times goes by, காலம் கடக்கும் என்றால், காலம் கடக்கும் என்றால் everything is going to be spoiled a little more. எல்லாம் அங்கே கொஞ்சம் பாதிக்கப்பட போகிறது. ஆகவே tension is there. அந்த இடத்துல பதற்றம் எழும்புகிறது. When man is easily get into tension, மனுஷன் இவ்விதமான பதற்றத்துக்குள்ளாக கடந்து செல்லும் that பொழுது brings distressness in life. அது நம்முடைய ஜீவியத்தில் வேதனை கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது. Conflict. மோதல். Two persons never have a same thought. இரண்டு மனுஷர் எப்போதும் ஒரே விதமான மனநிலை கொண்டவர்களாக இருப்பதில்லை. I will tell one thing. நான் ஒரு காரியத்தை கூறுவேன். Ashmi will tell another thing. அஸ்மியா இன்னொரு காரியத்தை கூறலாம். But we both should say the meaning out of it should be proper. இரண்டு பேரும் கூறுகிற காரியம் வேறு காரியமாக இருந்தாலும் But it is அது not a big அர்த்தமானது ஒரே conflict, காரியமாக இருக்க வேண்டும். This is just an example. ஒரு சாதாரண இது ஒரு உதாரணம். சாதாரண உதாரணம் தான். Because of the conflict we are getting to distressness. இவ்விதமான மோதலின் மூலமாக நமக்கு வேதனை எழும்ப See the காரணம். bad news. ஒருவேளை துர்ச்செய்தியை நாம் கேள்விப்படும் பொழுது Whenever the bad news comes, இவ்விதமான கெட்ட செய்தி அல்லது துர்ச்செய்தி நாம் பார்க்கும் oh, பொழுது what a bad news it is. எவ்வளவு வேதனையான How செய்தியாக இருக்கிறது. painful it is to hear. இதை கேட்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. How bad the outcome of it's going to be. இதன் விளைவு என்னவாக இருக்குமோ. Because of that bad news, man is getting to distressness. அந்த விதமான துர்ச்செய்திகளை நாம் கேட்கும் பொழுதும் நாம் அவ்விதமான வேதனைக்குள்ளாக கடந்து வருவதுண்டு. Misunderstanding. புரிந்து கொள்ளாத நிலைமை. That is the main thing. அது மிக முக்கியமான காரியம், See, பிரதானமான காரியம். misunderstanding starts from the family itself. இந்த புரிந்து கொள்ளாத நிலைமை குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. Because we cannot be open always. ஏனென்றால் அது எப்பொழுதும் திறந்ததா இருக்க We முடியாது. cannot discuss the things that we want to discuss. நாம் என்ன காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோமோ அதை நாம் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளாத நிலைமையில் Because of some reservations. ஒரு சில காரணங்களின் மூலமாக Even in the church, சபையிலும் கூட misunderstandings are going on. புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள் இருக்கிறது. Because of that, அதன் மூலமாக sometimes people go away from the church. ஒருவேளை ஜனங்கள் சபையை விட்டும் கடந்து செல்லலாம். பிரிந்து செல்கிறார்கள் சில வேளையிலே. சபையை விட்டு பிரிந்து அது நிமித்தமாக சில வேளையிலே ஜனங்கள் பிரிந்து செல்கிறார்கள். Because of the misunderstanding. இந்த புரிந்து கொள்ளாத சூழ்நிலை மூலமாக சபையை விட்டு சில When வேளை that misunderstanding arises, the people who are involved that are getting to the distressness. இவ்விதமான புரிந்து கொள்ளாத சூழ்நிலை வரும் பொழுது அதில் ஈடுபட்டுள்ள ஜனங்கள் மனவேதனை அடைவது உண்டு. Yes. ஆம். Indiscipline other comes. ஒழுக்கமற்ற சூழ்நிலை. Discipline is the most important thing for the man's life to get success in his life. மனுஷன் தன்னுடைய ஜீவியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒழுக்கமானது மிகவும் முக்கியமா இருக்கிறது. But nobody is willing to practice that. ஆனால் யாரும் அதை தங்களுடைய ஜீவியத்தில் பயிற்சியில் கொண்டு வர விரும்புவதில்லை. They are trying, of course. அவர்கள் அதை பண்ண But முயற்சிக்கிறார்கள். they are not putting it in action. ஆனால் அதை செயலில் கொண்டு வருவதில்லை. See, because of the indiscipline, இந்த ஒழுக்கமற்ற சூழ்நிலையின் மூலமாக man get into distressness. மனுஷன் வேதனைக்குள்ளாக கடந்து செல்கிறான். Next important point. அடுத்ததாக முக்கியமான காரியம் Yes, disobedience. ஆம், கீழ்ப்படியாமை. That is the cause for everything. எல்லா காரியங்களுக்கும் மூல காரணமாய் இருக்கிறது. We are talking about distressness in life. நாம் நம்முடைய ஜீவியத்தில் உள்ள வேதனைகளை குறித்து நாம் Disobedience is the main cause for that. எல்லாவற்றுக்கும் மூல காரணமாய் இருக்கிறது இந்த கீழ்ப்படியாமை. Even the little child doesn't want to obey his parents. சிறு பிள்ளை கூட தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை.
when parents say something good, பெற்றோர் நன்மையான காரியங்களை கூறும் பொழுது but it is not obeying his parents. அந்த குழந்தையானது பெற்றோருக்கு See, the கீழ்ப்படிவதில்லை. disobedience starts from the childhood அந்த கீழ்ப்படியாத சூழ்நிலையானது சிறு and it வயது is முதல் going on ஆரம்பிக்கிறது. developing in the man's life. அது படிப்படியாக வளர்ந்து அந்த மனுஷனுடைய ஜீவியத்தை முழுவதையும் ஆட்கொள்கிறது. See, even in the church, சபையிலும் கூட the people are not obeying to the word of God. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. Yes, ஆம், they are hearing the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். They are being taught the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறார்கள். And they are being told to obey the word of God to get the blessing in his life. அவருடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய Obedience- வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று Obedience to the word கூறப்படுகிறது. of God only take you to the heaven where you have to live forever and ever. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை அழைத்து செல்லும். But you and me, many of us, ஆனால் நீங்களும் நானும் நிறைய பேர் விதமாக not obeying தேவனுக்கு நாம் 100%. 100% நாம் கீழ்ப்படிவதில்லை. And there will be disobedience. அப்பொழுது கீழ்ப்படியாமை Because of இருக்கிறது. that disobedience, அந்த கீழ்ப்படியாமையின் மூலமாக the distresses comes in the life. நம்முடைய ஜீவியத்தில் வேதனையானது எழும்புகிறது. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. These are the few causes that brings distresses in life நம்முடைய ஜீவியத்தில் வேதனை கொண்டு வருவதான ஒரு சில காரியங்கள் தான் இவைகள். and push the man into frustration. மனுஷனை அவிதமான அழுத்தத்திற்குள்ளாகவும் விரக்திக்குள்ளாகவும் அழைத்து செல்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. So, ஆகவே we will be getting distress in life. நாம் நம்முடைய ஜீவியத்தில் வேதனை அனுபவிக்கிறவர்களாக தான் இருப்போம். Yes. ஆம், As I said before, நான் ஏற்கனவே கூறியபடி the distress is life ஜீவியத்தில் வேதனைகள் வரும். going to cause two things in our life. அது நம்முடைய ஜீவியத்தில் இரண்டு காரியங்களை கொண்டு வரும். One in physical weakness ஒன்று சரீர பிரகாரமான in பலவீனம், this life in this world, இந்த உலகத்தில் நாம் and ஜீவிக்கப்படுகிற as well as the ஜீவியத்தில் spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட. Yes. ஆம், But we have to come out from the distressness. ஆனால் அந்த வேதனையை நாம் கடந்து அதிலிருந்து வெளியே வர வேண்டும். The good example for that is the situation now we are facing. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால் இப்பொழுது நாம் சந்திக்கிறதான சூழ்நிலைதான். The pandemic is going on, இந்த கொள்ளை நோயானது நம்மை increasing. அது அதிகரித்துக் கொண்டே How long இருக்கிறது. we could be inside the house. எவ்வளவு நாள் நாம் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பது. But I didn't mean to say that you should come out of the house. ஆனால் அதற்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நான் Good to be கூறவில்லை. in the house. நாம் வீட்டிலே இருப்பது நல்லதுதான். But that brings distresses in our life. ஆனால் அது நம்முடைய ஜீவியத்தில் வேதனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. We don't want to go roam. வெளியே போய் சுத்தணும்ன்றதுக்காக அல்ல. But we should find our bread. நாம் நம்முடைய உணவை, நம்முடைய ஆகாரத்தை கண்டடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because of that we have to work. அது நிமித்தமாக நாம் வேலை செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். When we are locked for more and more, the breadwinners are being inside the house and getting the food is also a problem nowadays. நாம் இவ்விதமாக வீட்டிலேயே முடங்கி இருப்பதன் மூலமாக வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வரும் பொழுது நாம் அவ்விதமான வேதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். Whenever needs are not properly met, நம்முடைய தேவைகள் சரிவர சந்திக்கப்படாத சூழ்நிலையினாலே the distress comes. நமக்குள்ளாக அந்த வேதனை எழும்புகிறது. And if we try to go out, நாம் வெளியே செல்ல முயற்சிப்போம் we என்றால் get into the fear. நாம் பயத்திற்குள்ளாக ஆளப்படுவோம். Oh, this lady, இந்த சகோதரி, this man இந்த மனுஷன் may have a corona. ஒருவேளை இவருக்கு கொரோனா இருக்குமோ என்று How I could go along with it? எப்படி இதோடு நாம் இசைந்து செல்வது? How could work along with them? எப்படி நாம் அவரோடு வேலை How செய்வது? can I travel? நான் எப்படி அவர்களோடு பயணிப்பது? Even going to the shop to ஒருவேளை buy the commodities. நமக்கு தேவையான காரியங்களை வாங்க கடைக்கு செல்வதற்கு கூட நமக்கு பயம் Don't think the ஏற்படலாம். people are going out in a big gathering to buy without obedience. கீழ்ப்படியாமல் ஜனங்கள் பெரும் கூட்டமாக இவ்விதமான கடைகளுக்கு செல்வதுண்டு. They are going out because of their want. அவர்கள் தேவையின் மூலமாக தான் அவர்கள் அப்படி செல்கிறார்கள். But if you ask a person, ஆனால் நீங்கள் ஒருவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் you don't have fear about the corona will be உங்களுக்கும் அந்த கொரோனா வந்துவிடும் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் yes, I am very fearful. ஆம், நான் மிகவும் பயமுடையவனாக தான் இருக்கிறேன் என்று கூறுவார்கள். But what to do? ஆனால் என்ன செய்வது? My weight is there. My stomach is there.
என்னுடைய வயிறானது நிரப்பப்பட வேண்டும். I should buy. நான் எனக்கு தேவையான காரியங்களை நான் வாங்க வேண்டும். So the fear is always there. ஆகவே அந்த பயமானது எப்பொழுதும் இருக்கிறது. So ஆகவே we have to come out of it. அந்த பயத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். We should come out from the distresses in life. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படும்படியான வேதனைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். As we saw, distress is a common feeling இந்த வேதனை என்பது ஒரு சாதாரணமான அனுபவம் தான். to all mankind. இது எல்லா மனுஷருக்கும் சாதாரணமாக You and I were experienced நீங்களும் நானும் அதை உணர்ந்திருப்போம். and experience that even today. இப்பொழுதும் கூட நாம் அதை உணர்ந்து கொண்டிருக்கலாம், அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். It affects us in many ways. அநேக வழிகளில் அது நம்மை தாக்குகிறதா இருக்கிறது. We can say in variety of ways. பல விதமான சூழ்நிலைகள் என்று நாம் கூறலாம். Distresses bring sorrow to us. வேதனையானது நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. That's what we see. That what we read. அதைதான் நாம் இங்கே வாசித்தோம். That Jesus also get into distresses. இயேசுவும் அவிதமான வேதனைக்குள்ளாக ஆட்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். Yes, the sorrow comes because of the distresses. ஆம், வேதனையின் மூலமாக துக்கமான சூழ்நிலை உருவாகும். Weariness, தவிப்பான நிலைமை. The psalmist also said, சங்கீதக்காரன் இங்கே கூறுகிறார், I am weary from distress. நான் விதமான வேதனையினால் தோய்ந்து போகிறேன் என்று கூறுகிறார். Psalms 57:6. சங்கீதம் 57:6. I am weary from distress. என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. Hallelujah. Hallelujah. Weariness. தோய்ந்து போகிற நிலைமை. The soul is weary. நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகிற நிலைமை. Yes, that is the outcome of the distresses. ஆம், இதுவும் அந்த வேதனையின் ஒரு விளைவுதான். See, because of distresses we are lacking of sleep. இங்கே பாருங்கள், இந்த வேதனையின் மூலமாக நாம் ஒருவேளை தூக்கத்தை கூட இழந்து We want to sleep, but we could not sleep. நாம் தூங்க வேண்டும் என்று நினைக்கலாம், ஆனாலும் நம்மால் தூங்க இயலாது. We lying on the bed for hours together. நாம் ஒருவேளை अनेक மணி நேரங்கள் அவிதமான படுக்கையிலே இருக்கலாம் without sleeping. தூக்கம் இல்லாமல். Yes, because of the distresses, the sleeplessness has come. ஆம், ஏனென்றால் அந்த வேதனையின் மூலமாக தூக்கம் இல்லாத சூழ்நிலை உருவாகிறது. Psalm 77:4 said, சங்கீதம் 77:4 நாம் பார்க்கிறோம், David is going through a season of distress and says, you don't let me sleep. தாவீதும் அவிதமான வேதனையான சூழ்நிலை கடந்து வருகிறார். Because of the weariness in spirit. நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறேன். God is also not allowing you to sleep. தேவனும் அவிதமாக தூங்கும்படி அவரை அனுமதிப்பதில்லை. Why? ஏன்? He wants to correct you. ஏனென்றால் அவரை திருத்தும்படியாக. He wants to come out. He wants you to come out of the bad ways that you are walking in. நீங்கள் செல்லுபடியான தவறான பாதையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக. Usually when a man want to sleep on the bed, when to sleep on the bed, படுக்கைக்கு போய் தூங்க ஆரம்பிக்கும் பொழுது he cannot sleep. He has to recall all the things that has happened on that day. படுக்கையில் செல்லும்போது அவரால் தூங்க முடியவில்லை. அந்த நாளிலே நாம் சந்தித்த எல்லா காரியங்களையும் குறித்து நாம் நினைவு கூறுவதுண்டு. If you done somewhat good, நீங்கள் ஒருவேளை நன்மையான காரியங்களை செய்திருப்பீர்கள் என்றால் the sleep will be very sweet. உங்களுடைய நித்திரையானது மிகவும் அமைதலுள்ளதா இருக்கும். But your ways are not acceptable in the eyes of the Lord. ஆனால் தேவனுடைய பார்வையில் உங்கள் வழிகள் தவறாக இருக்கும் என்றால் and your soul, உங்களுடைய ஆத்துமா, உன்னுடைய ஆத்மாவுக்கு அது இஷ்டம் இல்லாத வழியிலே நீ அந்த தினத்திலே ஜீவித்திருப்பாய் என்றால் you are going to lack in sleep. உங்களுடைய ஆத்மாவுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நீங்கள் ஜீவித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தூக்கம் இல்லாதவர்களாக இருப்பீர்கள். Yes. ஆம். That the outcome of the distressness. அதுவும் இந்த வேதனையின் ஒரு வெளிப்பாடு, அதன் விளைவுதான். Proverbs 1:27 says. நீதிமொழிகள் 1:27 நாம் வாசிக்கிறோம். We all have a tendency of magnify or exaggerate the source of distresses. நாம் எல்லாருக்கும் ஒரு போக்கு உண்டு. நாம் சந்திக்கிற வேதனைகளையும் பிரச்சனைகளையும் குறித்து பெரிதுபடுத்தி கூறுவது. Imagining an unfavorable outcome. அதனுடைய விளைவு நமக்கு சாதகமற்றதாக இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்வது. Now before that we
skip that. Proverbs 127. Read ma. நீதிமொழிகள் 1:27. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். Yes. ஆம். Sense of being overwhelmed. இடுக்கணான சூழ்நிலை. Yes. ஆம். That's why we all have a tendency of magnify or exaggerate the source of our distress. அவிதமான இடுக்கணான சூழ்நிலையும் நெருக்கமான சூழ்நிலையும் நாம் கடந்து வரும்போது நாம் சந்திக்கிற பிரச்சனையை குறித்து பெரிதுபடுத்தி கூறும்படியான போக்கு நமக்கு உண்டு. We will not see that in a positive way. அதை நாம் நேர்மறையான காரியத்தில் நாம் பார்ப்பதில்லை. That we can overcome that. அதை நம்மால் மேற்கொள்ள முடியும் என்று Instead of that, சிந்திப்பதில்லை. instead of that, அதை விட்டுவிட்டு imagining an unfavorable outcome is going to come. சாத்தியமற்ற விளைவு ஏற்படும் என்று நாம் And the சிந்தித்துக் distress கொண்டிருப்பதுண்டு. is going to be more. அந்த வேதனையானது அதன் மூலம் இன்னும் அதிகரிக்கும். Because of that, if you go to the psychologist, what they will tell you, no? அதன் மூலமாக தான் நீங்கள் ஒருவேளை உளவியலாளரை சந்திப்பீர்கள் என்றால் They will name that thing as situation in such a way. அவர்கள் அவிதமான சூழ்நிலை இப்படி அழைப்பார்கள். Catastrophic. பேரழிவு. Catastrophic. பேரழிவு. Catastrophic thinking. பேரழிவின் சிந்தனை. Yes. ஆம். Why? ஏன்? You don't like to come up, you want to come out of it, but you are not thinking in a positive way. நீங்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சரியான முறையில் சிந்திக்காத பொழுது அது விதமான பேரழிவின் சிந்தனையை தூண்டுகிறதா இருக்கிறது. Because of that, the distress is going to be enlarged. அதன் மூலமாக உங்களுடைய வேதனையானது அதிகரிக்கும். These are all the outcomes. இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு. Of course, some of the outcomes. ஒரு சில விளைவுகளாக இருக்கலாம். If you go and think about all those things, நீங்கள் இந்த காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது you know what are all the experience that you are getting because of the distresses in your life. உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் சந்திக்கும்படியான வேதனைகளின் மூலமாக நீங்கள் எதிர்கொள்ளுகிற அனுபவங்களை நீங்கள் பார்க்க முடியும். These are all the physical outcome. இவை எல்லாம் நம்முடைய சரீர பிரகாரமான விளைவுகளாக தான் இருக்கிறது. As we saw, it is going to put you in a frustration. நாம் ஏற்கனவே பார்த்தபடி இது உங்களை விரக்திக்குள்ளாக கொண்டு செல்லும். Yes. ஆம். Now we can see as spiritual thing. இப்பொழுது நாம் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பார்க்கலாம். When we are in distresses, நாம் அவிதமான வேதனையான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது instead of going to God, நாம் தேவனிடத்தில் செல்வதற்கு பதிலாக we go away from the faith. நாம் விசுவாசத்தை விட்டு விலகி We செல்வதுண்டு. lose our hope. நம்முடைய நம்பிக்கை இழந்து போவதுண்டு. We say, what is the use of going to the church? நாம் ஒருவேளை கூறலாம், What is the point? Yes, சபைக்கு போவதனால் என்ன பயன் என்று ஒருவேளை நாம் கூறலாம். what is the use of going to the prayer? ஜெபத்துக்கு செல்வதனால் என்ன பயன் என்று நாம் This நினைக்கலாம். much of distress has brought the stress in my life. இந்த வேதனையானது என்னுடைய ஜீவியத்தில் மிகுந்த வேதனை கொண்டு வந்து விட்டது என்று நாம் நினைக்கலாம். I couldn't find a way to come out of it. இதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை Yes. என்று நினைக்கலாம். ஆம். Instead of going to God, தேவனிடத்தில் செல்வதற்கு பதிலாக you are making another God. நீங்கள் உங்களுக்கு வேறே தேவனை உண்டாக்கும் பொழுது What is that? Distress. அப்பொழுது வேதனையானது அதிகரிக்கும். Naming that God as distress. அந்த கடவுளை நீங்கள் ஒருவேளை வேதனை என்று கூட அழைக்கலாம். No. இல்லை, அப்படி அல்ல. You should come out of it. நீங்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும். For that, you should go to God. Hallelujah. அதற்கு நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி வர வேண்டும். Yes. ஆம். For that, அதற்கு what you have to do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You should go to God in prayer. நீங்கள் ஜெபத்திலே தேவனோடு நெருங்கி வர வேண்டும். And you should have a godly fellowship. நீங்கள் தெய்வ ஐக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். Here we see. இங்கே நாம் பார்க்கிறோம். How is your fellowship? உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? What fellowship you are having? என்ன ஐக்கியத்தை கொண்டிருக்கிறீர்கள்? How good thing that is going to bring for you because of that fellowship. இந்த ஐக்கியத்தின் மூலமாக என்ன நன்மையான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? Yes, because of that. ஆம், அதன் Because of the மூலமாக distresses. உங்களுடைய வேதனையின் மூலமாக Go to church. நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். One point I want to emphasize in this time. இந்த வேளையிலே ஒரு காரியத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். It is good to follow the media. இப்பொழுது நாம் விதமான மீடியா மூலமாக இதை பார்ப்பது நல்லதுதான். Just you dear believers.
அருமையான சகோதரர்களே, I'll be asking a question. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். How many of you join this service? எத்தனை பேர் இந்த ஆராதனையில் இணைகிறீர்கள்? We want the presence of God to get hold of you. தேவனுடைய பிரசன்னமானது உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். For that we are inviting you to join the service in this morning. அதற்காக தான் இந்த கால வேளையிலும் கூட இந்த ஆராதனையில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். What you are doing? ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Yes, you are tuning. ஆம், நீங்கள் பார்க்கிறீர்கள். How long? எவ்வளவு நேரம்? You want to see a part of it. நீங்கள் ஒரு பகுதியை மாத்திரமே பார்க்க விரும்புகிறீர்கள். Whichever you like. நீங்கள் விரும்புகிற அந்த ஒரு பகுதியை மாத்திரமே No, பார்க்க your liking விரும்புகிறீர்கள். is not going to take you to heaven. உங்களுடைய அந்த விருப்பப்படுகிற பகுதி மாத்திரம் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போவதில்லை. Only the Spirit of God is going to take you to heaven. தேவனுடைய ஆவியானவர் தாமே உங்களை எடுத்துக்கொள்ள And the help of God is going to take you to heaven. தேவனுடைய உதவியின் மூலமாக தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். For that your soul should be get prepared in this world. அதற்கு இந்த உலகத்தில் உங்களுடைய ஆத்மாவானது ஆயத்தப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Singing. பாடல். You sing along with that. நீங்கள் எங்களோடு இணைந்து பாட வேண்டும். Your spirit will be revived. அப்பொழுது உங்கள் ஆத்மா புதுப்பிக்கப்படும். If you know the meaning of the song and sing, நீங்கள் அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடுவீர்கள் that என்றால் itself will bring a blessing in your life. அது உங்களுடைய ஜீவியத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். And then the prayer comes. அதற்கு பின்பாக ஜெபம். Yes, prayer is the most important thing. ஆம், ஜெபமானது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Oh, somebody is praying. யாரோ ஒருவர் ஜெபிக்கிறார். I am sleeping. நான் தூங்கிக் Now கொண்டிருக்கிறேன். I'll be going somewhere in the house. ஒருவேளை வீட்டில் எங்காவது நான் Oh, சென்று let the விடலாம். man, let that lady finish the prayer. அந்த சகோதரனோ சகோதரி இந்த ஜெபத்தை No. முடித்து விடட்டும். இல்லை, No, அப்படி prayer இல்லை. is most important. ஜெபம் மிகவும் முக்கியமா இருக்கிறது. Why we are telling the people to say amen? நாம் ஏன் ஜனங்களை ஆமென் என்று சொல்ல வேண்டும் When a என்று person கூறுகிறோம்? is praying, yes Lord, ஒருவர் ஜெபிக்கும் பொழுது ஆமென் என்று கூறும் Do பொழுது that to ஆம் the- ஆண்டவரே அப்படி செய்யும். do that to the people. ஜனங்களுக்கு அப்படி செய்யும். Do that to me. எனக்கு அப்படி செய்யும். Amen. ஆமென். Then you are telling, அதைதான் நாம் yes அவரிடமாக Lord, what கூறுகிறோம். the prayer that is prayed is to be carried out. நாம் ஜெபிக்கிற ஜெபமானது அமிதமாக நிறைவேற வேண்டும் என்று நாம் I want the outcome of that blessing. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. And then the Bible reading. அதற்கு பின்பாக வேத வாசிப்பு. I am not sequencing all these things. இந்த எல்லா காரியத்தையும் குறித்து நான் பட்டியலாக But Bible reading is most important also. ஆனால் வேத வாசிப்பு மிகவும் முக்கியம். If I say also, it is not also. அதுவும் கூட என்று சொல்லும் பொழுது அப்படி அல்ல. We should hear the Bible reading. வேத வாசிப்பையும் நாம் கவனிக்க வேண்டும். Don't look at the person who is reading that. யார் அதை வாசிக்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள். You take your Bible and follow that. நீங்கள் உங்கள் வேதாகமத்தை எடுத்து அதன் மூலமாக பின்தொடர்ந்து வாசியுங்கள். Yes, now we are in media. ஆம், நாங்கள் விதமாக மீடியா மூலமாக உங்கள் We சந்திக்கலாம். may not be able to take out the Bible and go along with that. நம்ம பைபிள் எடுத்து அது புரட்டி அவங்களோட கூட பார்த்து இருக்க முடியாது. But sharpen your eyes, sharpen your ears. உங்கள் இருதயங்களையும் உங்கள் கண்களையும் செவிகளையும் திறந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். Yes, the word of God should get into your mind. தேவனுடைய வார்த்தையானது உங்கள் சிந்தையிலே போக வேண்டும். It should get penetrated in your heart. அது உங்கள் இருதயத்தில் ஊடுருவி பாய வேண்டும். Because of that Bible reading, அதற்காக தான் வேத வாசிப்பு. you get the power of God. நீங்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள The முடியும். word of God is going to bless you. தேவனுடைய வார்த்தையானது The உங்களை word of God ஆசீர்வதிக்கும். is going to deliver you. தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். The word of God is going to give goodness in your life. தேவனுடைய வார்த்தையானது உங்கள் ஜீவியத்தில் There நன்மையை is கொண்டு வரும். provision for your life in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே உங்கள் ஜீவியத்துக்கு தேவையான எல்லா So that we ஆசீர்வாதங்களும் request the people to meditate on the verses what has been read on that day. அதற்காக தான் அந்த நாளிலே வாசிக்கிறதான In எல்லா that full காரியங்களும் week, நீங்கள் பின்தொடர வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். Even one sentence of God's word can be meditated for a year also. அந்த வேத வாசிப்பிலே வாசிக்கும்படியான ஒரு வசனமாவது உங்கள் ஜீவியத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் நாம் வாசிக்கிற அந்த ஒரு வசனம் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஒரே ஒரு வசனத்தை ஒரு வருடம் கூட தியானிக்கலாம். How much treasure has been inside that. Hallelujah. அதுல எவ்வளவு பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது பாருங்க. Hallelujah. Hallelujah. For that we request you all people to join the service until the end. அதற்காக தான் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனையில் இணைந்து கொள்ளும்படியாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். Why God is keeping the pastors
ஏன் தேவன் போதகர்களை ஏற்படுத்தி You know இருக்கிறார்? more. நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். If you ask to preach, உங்களை பிரசங்கிக்கும்படியாக கூறினால் you can preach more. நீங்கள் நன்றாக பிரசங்கிக்க கூடும். ஆனாலும் Also, அதோடு கூட அல்ல நீங்க நல்லா கூட பிரசங்கம் பண்ணலாம். நீங்கள் நன்றாக பிரசங்கிக்கவும் செய்யலாம். But the man who is standing in front of you, ஆனால் உங்களுக்கு முன்பாக நிற்கிற மனுஷர் he is appointed by God for that day to bring the word of God. அந்த நாளுக்கென்று நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக தேவன் அனுப்பி இருக்கிற மனுஷர். So the power in the word of God that you are hearing, ஆகவே நாம் கேட்கிற அந்த வார்த்தையிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. irrespective of the person standing on the pulpit. அந்த மனுஷர் யாராக இருந்தாலும். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசு. Oh Rabba Shandara Lirava. The power of God should bring the proper word to penetrate in the hearts of the people. That is the responsibility of God. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தையை அந்த தினத்துல கொடுக்க விரும்புகிறாரோ Hallelujah. வல்லமையோட கூற வேண்டியது. Hallelujah. Hallelujah. It is okay, you can tune many channels. நீங்கள் ஒருவேளை अनेक சேனல்களை பார்க்கலாம். You can see many programs. நீங்கள் अनेक நிகழ்ச்சிகளை But பார்க்கலாம். at least you stay in one program till that preaching is over. The voice of God could be heard. ஆனால் அந்த பிரசங்கம் முடியும் மட்டுமாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அப்பொழுதுதான் அதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். Hallelujah. Hallelujah. Keep on changing. மாற்றிக்கொண்டே இருப்பதல்ல. Now I come back to the point that where I left. இப்பொழுது மீண்டுமாக நாம் இந்த பகுதிக்கு வருவோம். I said the media is good. இந்த தொழில்நுட்பங்கள் நல்லதுதான். But concentration is not there. ஆனால் அதிலே கவனம் இல்லை. Because of that you are invited to come to the church. அதற்காக தான் நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று When you once enter the church, ஒருமுறை நீ ஆலயத்துக்குள்ளாக கால் வைத்த பின்பு, is it possible for you to go out? நீ வெளியே போய் விட முடியுமா? As you like. நீங்கள் ஆலயத்திற்குள்ளாக வந்த பின்பு மீண்டுமாக நீங்கள் வெளியே செல்வது சாத்தியமில்லை. நீங்கள் விரும்பின வண்ணமாக வெளியே செல்ல முடியுமா? நீங்கள் விரும்பின வண்ணமாக வெளியே செல்ல முடியுமா? There is a bindingness. அங்கே ஒரு கட்டப்பட்ட நிலைமை இருக்கிறது. It is not the preacher. அது அந்த It பிரசங்கியார் is not அல்ல. the pastor. அது அந்த போதகர் அல்ல. But it is the power of God is binding you. தேவனுடைய வல்லமையானது உங்களை கட்டுப்படுத்துகிறது. Hallelujah. 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 So that we expect the churches to be open very shortly. Hallelujah. அதற்காக தான் சபைகள் சீக்கிரமாக திறக்கப்பட வேண்டும் Let என்று us நாம் be விரும்புகிறோம். stay in the presence of God to get the word of God, get the blessing of God, get the deliverance of God, get the salvation of God. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியும். But we should thank God, at least God has given this media for a time being. ஆனாலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவ்விதமான காரியங்களை இந்த மீடியா மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக. But don't make it as a practice that you can sit at home and see the media alone. ஆனால் எப்பொழுதும் இதையே பயிற்சியில் கொண்டு வராதீர்கள். எப்பொழுதும் வீட்டிலே இருந்து பார்த்து விடலாம் என்று. You should come to the church. நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். You should come to the prayer. நீங்கள் ஜெபத்திற்கு வர You வேண்டும். should hear the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க See, வேண்டும். one more thing we cannot give in this program because of lack of time. ஒரு காரியத்தை எங்களால் இந்த ஆராதனையில் இணைக்க முடியவில்லை. ஏனென்றால் What is நேரம் that? போததாக இல்லை. Testimonies. என்னவென்றால் சாட்சிகள். Testimonies are more important. சாட்சிகள் மிகவும் அவசியமாக The person who இருக்கிறது. is testifying is telling us. அந்த சாட்சி கூறுகிற மனுஷர் நமக்கு சொல்வது என்னவென்றால், நம்மிடத்தில் அவர்கள் I am கூறுவது in a என்னவென்றால், great distress in my life என்னுடைய ஜீவியத்தில் விதமான வேதனை because of these situations. இந்த விதமான சூழ்நிலை மூலமாக But God has delivered me ஆனால் தேவன் என்னை விடுவித்தார். and He helped me to overcome that. என்னை அதிலிருந்து வெளியே Hallelujah. வரும்படி செய்தார். Hallelujah. You may be in the same distress condition. நீங்களும் அவிதமான வேதனையான சூழ்நிலையில் The இருக்கலாம். testimony what you are hearing, நீங்கள் கேட்கிற சாட்சிகள் it is going to quicken your spirit. உங்களுடைய ஆத்மாவை புதுப்பிக்கிறதா Hallelujah. 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 See how much important to hear the testimony. இந்த சாட்சிகளை கேட்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். Come to the church. ஆலயத்திற்கு வாருங்கள். Hear the testimony. சாட்சிகளை கேளுங்கள். Hallelujah. 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 Use it in your life. அதை உங்களுடைய ஜீவியத்தில் Hallelujah. பயிற்சி செய்யுங்கள். Yes, that's it. That's it. ஆமா, அப்படிதான். அதனால்தான் the doors are going to open very shortly again, I'm telling. அதற்காக தான் சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்படும் என்று நான் கூறுகிறேன். Because God is so favorable upon us.
தேவன் நம்ம மீது மிகவும் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், தயவுள்ளவராய் இருக்கிறார். So that come unto God when you are get distressed in your life. ஆகவே அவிதமான வேதனையான சூழ்நிலை வந்தாலும் தேவனிடத்தில் நெருங்கி வாருங்கள். David is so overwhelmed by distress that he doesn't even know how or what to pray. சங்கீதம் 77:4 நாம் வாசிக்கிறோம். தாவீது மிகவும் தொய்ந்து போன நிலைமையில் இருந்த பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருந்தார். Yes, see the word. இந்த வார்த்தையை பாருங்கள். He doesn't even know how or what to pray. Even how or what to pray. எப்படி ஜெபம் பண்றது, எப்படி ஜெபிக்க இன்னான ஜெபம் பண்றது, என்ன ஜெபிக்க வேண்டும் என்று கூட because அறியாமல் of the இருந்தார். distressness in his life. ஏனென்றால் அவருடைய ஜீவியத்தில் அவர் கொண்டிருந்த வேதனையின் மூலமாக He not even know what to pray and how to pray, why to pray. என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது, அதை கூட அவர் அறியாமல் இருந்தார். Yes, that is the situation, maybe because of the distressness. ஒருவேளை அவர் கொண்டிருந்த வேதனையின் மூலமாக அவிதமான சூழ்நிலையாக இருக்கலாம். But if we read following verse, we know that how God has quickened his spirit. பின்வரும்படியான வசனங்களை நாம் படிப்போம் என்றால் அதை நாம் அறிந்து கொள்ளலாம் எப்படி அவருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டது என்று. Hallelujah. Hallelujah. So we got a very good encouragement in the Lord. ஆகவே நாம் தேவனிடத்தில் உற்சாகத்தை பெற்றோம். When you come unto God, நாம் தேவனிடத்தில் நெருங்கி வரும் பொழுது you will be encouraged. நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். Your distressness will fly away. உங்களுடைய வேதனையானது கடந்து போகும். Hallelujah. 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 Your distressness should not drive you from God, it should bring you to God. Hallelujah. உங்கள் வேதனையானது உங்களை தேவனை விட்டு விலகி செல்லக்கூடியதா இல்லாமல் தேவனிடத்தில் நெருங்கி வர செய்கிறதா இருக்க வேண்டும். Psalm 71:20 we read. 20:21 we read. சங்கீதம் 71:20-21 நாம் வாசிக்கிறோம். Thou which hast shewed me great and sore troubles shall quicken me again and shall bring me up again from the depth of the earth. Thou shalt increase my greatness and comfort me on every side. Hallelujah. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். Yes, God is going to bring you out the depth of the earth. இவ்விதமான பாதாளத்திலிருந்து தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். That the stress is trying to push you in. ஒருவேளை மரணம் உங்களை அழுத்தலாம், உங்கள் வேதனை உங்களை நீங்கள் அழுத்தலாம். எதிர்கொள்கிறதான அந்த வேதனை உங்களை அந்த விதமான பாதாளத்துக்கு தள்ளக்கூடியதாக காணப்படலாம். But God is not going to leave you. He is going to deliver you. Hallelujah. ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் உங்களை அழுத்தினாலும் That is the தேவன் greatest- உங்களை அப்படியே விட்டுவிட போவதில்லை. அவர் உங்களை விடுதலையாக்குவார். That is the greatest encouragement that we have in our dear Jesus, our God and the Holy Spirit. இயேசுவுக்குள்ளாக நாம் கொண்டிருக்கிற பெரிதான நிச்சயமாகவும் உற்சாகமாகவும் இது இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் கொண்டிருக்கிறதான பெரிதான நம்பிக்கையும் பெரிதான ஆசீர்வாதமும் இதுவாக இருக்கிறது. Hallelujah. 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 21 is very interesting and very good. 21வது வசனம் மிகவும் நன்றாக இருக்கிறது. Thou shalt increase my greatness. Hallelujah. என் மேன்மையை பெருக பண்ணி. You may be downtrodden because of the distressness. ஒருவேளை உங்கள் வேதனையின் மூலமாக நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். Oh, the people may think, oh, it's nothing, it's gone away. அதெல்லாம் முடி போச்சு, அவ்வளவுதான், அவன் கதையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். Hallelujah. Hallelujah. நினைக்கலாம். But God is telling. தேவன் கூறுகிறார். What is he telling? அவர் என்ன கூறுகிறார்? Thou shalt increase my greatness. என் மேன்மையை பெருக பண்ணி. Hallelujah. Hallelujah. He will bring me up again. அவர் He மீண்டுமாக will make me to shine. அவர் மீண்டுமாக என்னை பிரகாசிக்க செய்வார். Hallelujah. 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 And comfort me on every side. Hallelujah. என்னை மறுபடியும் தேற்றுவார் என்று வேதம் கூறுகிறது. I called upon the Lord in distress. The Lord answered me and set me in a large place. Hallelujah. 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 நெருக்கத்திலே 5 நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். Hallelujah. 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 Your blessings are going to be enlarged. Hallelujah. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் விசாலமாக்கப்படும். Than before. முன்பிருந்ததை காட்டிலும். முன்பிருந்ததை That's காட்டிலும். That's what we know from the life of Job. அதைதான் நாம் யோபுவினுடைய ஜீவியத்தில் He பார்க்கிறோம். has lost everything. அவர் எல்லா காரியங்களையும் இழந்து Every போனார். man who looks at him எல்லா அவரை பார்க்கிற எல்லா mocked him, மனுஷரும்
அவரை நகைத்தார்கள். And even his wife அவருடைய மனைவியும் கூட told him to die, man. அவரை மரித்து போகும்படியாக கூறினார். Instead of scratching and sitting on the ashes. இவ்விதமாக சாம்பலில் உட்கார்ந்திருப்பதை காட்டிலும் மரித்து Sorry, போகும்படியாக சாம்பல்ல உட்கார்ந்து காட்டலாம். செத்து போயா. That's what the statement of his wife. அவருடைய மனைவியும் அவ்விதமாக கூறினார். But ஆனால் he doesn't leave the belief that he has in his God. ஆனால் அவர் தன்னுடைய Hallelujah. தேவனிடத்தில் விசுவாசத்தை The hope that he இழந்து had on his God அவர் தேவனிடத்தில் நம்பிக்கை உடையவராக இருந்தார். brought him out of all situations. அந்த விசுவாசமானது எல்லா All the சூழ்நிலைகளிலும் அவரை tears. வெளியே கொண்டு வந்தது. எல்லா பயத்திலிருந்தும் And all the diseases that comes in his life. அவருடைய ஜீவியத்தில் வந்த எல்லா வேதனைகளிலிருந்தும் அது அவரை வெளியே கொண்டு வந்தது. Yes. ஆம் ஆம். ஆம் Yes, God has quickened his mortal body also. Hallelujah. அவருடைய சரீரத்தையும் ஆண்டவராக உயிர்ப்பித்தார். ஆமென். அவருடைய சரீரத்தையும் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். நல்லா போறாரு என்று சொல்லுங்க. அவருடைய சரீரத்தையும் ஆண்டவர் God உயிர்ப்பித்தார். is going to revive. God is going to heal your body too. உங்களுடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க Whatever போகிறார். the disease you may be having, எந்த விதமான வியாதிகளை உடையவர்களாக the நீங்கள் disease இருந்தாலும் that brought distress in your life. அந்த வியாதியானது உங்கள் ஜீவியத்தில் வேதனையை கொண்டு வந்திருக்கலாம். Once you are a king of lion, the king of wilderness. ஒரு நாளிலே நீங்கள் அந்த காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கத்தை போல பலனுடையவராக இருந்திருக்கலாம். Now you become a little mouse. இப்பொழுது ஒருவேளை நீங்கள் ஒரு எலியை போல கூட இருக்கலாம். அது மாதிரி அதை போல decrease. ஒருவேளை அதை போல நீங்கள் குறைந்திருக்கலாம். But don't be afraid. ஆனால் பயப்படாதிருங்கள். Don't think God is not going to revive you. தேவன் உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். He is going to deliver you from your diseases of your body. உங்கள் சரீரத்தில் காணப்படும்படியான எல்லா வியாதிகளிலிருந்தும் Hallelujah. அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You are once again going to rise up like a eagle in the wind. நீங்கள் மீண்டுமாக கழுகை போல எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். Hallelujah. 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 If you believe, நீங்கள் விசுவாசித்தால், if you trust, நீங்கள் நம்பிக்கை if உடையவர்களாக you plead இருப்பீர்கள் unto என்றால், God, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாக surely it is இருப்பீர்கள் going to happen. நிச்சயமாக இது நடக்கும். Praise God for that. அதற்காக நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். Hallelujah. 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 You are coming close to the end. இப்பொழுது நாம் முடிவுக்காக வருகிறோம். Hallelujah. Hallelujah. As I said before, நான் ஏற்கனவே கூறியபடி the body of Christ is the church. தேவனுடைய சபையானது அவருடைய சரீரமாக இருக்கிறது. God is preparing a people in the church. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார் The சபையில். second coming of Jesus, the rapture. அவருடைய இரண்டாவது வருகைக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய இரண்டாவது வருகை not for a single person, அவருடைய இரண்டாவது வருகை ஒரு மனுஷனுக்காக but it மாத்திரமல்ல, is a group of people. ஒரு கூட்ட ஜனத்திற்காக. God is preparing that group in the church. அந்த கூட்டமான ஜனத்தை அவர் சபையிலே ஆயத்தப்படுத்துகிறார். Yeah. ஆம். Jesus is preparing. இயேசு ஆயத்தப்படுத்துகிறார். Holy Ghost is working in the life of the people பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய ஜீவியங்களிலே கிரியை செய்கிறார். and make them worthy to be seen in the kingdom of God and to be taken in the rapture. தேவனுடைய ராஜ்யத்திலே Hallelujah. காணப்படும்படியாகவும் அந்த இரண்டாவது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாகவும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Praise you, Lord. Praise you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Last week we saw கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், God has poured the power from above. தேவன் பரலோகத்திலிருந்து அவருடைய வல்லமை. Hallelujah. Hallelujah. If you have been filled by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் this என்றால் distress has not power over you, இந்த வேதனையானது உங்களை மேற்கொள்ள முடியாது. because the Holy Ghost fire ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் is அக்கினியாக going இருக்கிறார். to destroy the distress situations. எல்லா வேதனைகளையும் அழித்து போட வல்லமையுடையவராய் இருக்கிறார். The situation which brings the distresses in life is going to be burned by the Holy Spirit. Hallelujah. உங்களுடைய ஜீவியத்தில் வேதனை கொண்டு வரும்படியான எல்லா காரியங்களையும் அந்த பரிசுத்த Even the outcome of the அழித்து போட வல்லமையுடையதா இருக்கிறது. Even the outcome of the distresses is going to be burnt. Hallelujah. இந்த வேதனையின் விளைவுகள் கூட அதனுடைய வெளிப்பாடு கூட அதன் மூலமாக Hallelujah. Hallelujah. For that God has given the blessed Holy Ghost. Hallelujah. அதற்காக அந்த ஆசீர்வாதமான பரிசுத்த ஆவியானவர் Thank you, நமக்கு Jesus. கொடுத்திருக்கிறார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. That's what preparing by given the earnest of the Spirit. 2 Corinthians 5:5 we read. 2 கொரிந்தியர் 5:5 நாம் வாசிக்கிறோம்.
Now he that hath wrought us for the self same thing is God, who also hath given unto us the earnest of the Spirit. Hallelujah. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. He has given the earnest of the Spirit. Hallelujah. அவர் நமக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Those who are filled by the Spirit now, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், revive your blessing, உங்களுடைய ஆசீர்வாதத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். revive your anointing, உங்களுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் get into கொள்ளுங்கள். the Spirit of God. ஆவிக்குள்ளாக ஆளுங்கள். It is going to take away the distressness in your life. அது உங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படும்படியான எல்லா வேதனைகளையும் Yes. எடுத்துக்கொள்ள வல்லதா It இருக்கிறது. is so. ஆம், அப்படிதான். In verse 6 we read in the same chapter, 2 Corinthians 5:6. 2 கொரிந்தியர் 5:6 நாம் வாசிக்கிறோம். For we walk by faith, not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். That's it. ஆம், We இதுதான். should have a belief. நாம் விசுவாசம் We should have உடையவர்கள். faith. விசுவாசம் உடையவர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Why? Because ஏனென்றால் we cannot walk by sight. நாம் தரிசித்து நடக்க We இயலாது. have to walk by faith. விசுவாசித்து நடக்க வேண்டும். That only be possible for you to go to heaven. அதுதான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும். Not only to heaven, பரலோக ராஜ்யத்திற்கு in மாத்திரமல்ல, this world also. இந்த உலகிலும் கூட Your life is going to cherish. உங்களுடைய ஜீவியமானது It is going to become more great in the ways, உங்களுடைய ஜீவியமானது செழித்து and மிகவும் the blessings are going to be increased. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். The end of that is in the glory land. அதன் Hallelujah. முடிவு பரலோக ராஜ்யம். So, ஆகவே we walk by faith, not by sight. Hallelujah. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். I know that there is a short chorus in that. அதிலே ஒரு சிறிய பாடல் உண்டு. சிறிய பாடல் உண்டு. Hallelujah. ஹல்லேலூயா. என்ன பாடல்மா? கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும். Hallelujah. Hallelujah. What all we see by our natural eyes, நாம் நம்முடைய சரீர பிரகாரமான This physical கண்களால் eyes. காண்பது, these physical eyes இந்த சரீர are பிரகாரமான going to be கண்களால் destroyed. அது அழிக்கப்படும். But the thing that we doesn't see by this physical eyes ஆனால் நாம் இந்த சரீர பிரகாரமான கண்களால் காணக்கூடாதது, are sure அதுதான் நிச்சயம், or is going to be happen. அதுதான் நடக்க What போகிறது. is that? அது என்ன? Glory land. Hallelujah. மகிமையின் ராஜ்யம். கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நிச்சயம். எப்போ? இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. What this pandemic can do? இந்த கொள்ளை நோய் நமக்கு எதிராக என்ன செய்யக்கூடும்? Yeah, this is the thing that I'm seeing with my physical eyes. இதை நான் என்னுடைய சரீர பிரகாரமான கண்களினால் That is not பார்த்திருக்கிறேன். going to overcome my soul. என்னுடைய ஆத்மாவை மேற்கொள்ள முடியாது. It is not going to stop me from go to heaven and live with God forever and ever. Hallelujah. என்னுடைய ஆத்மா தேவனோடு நித்திய ராஜ்யத்தில் ஜீவிப்பதை தடுக்க Hallelujah. முடியாது. ஹல்லேலூயா. What a blessed people we are. நாம் எவ்வளவு What a ஆசீர்வாதமான blessed people ஜனங்கள் we are. பாருங்கள். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. So we have seen ஆகவே இப்பொழுது நாம் பார்த்தோம் distressful time, துயரமான காலம், cause of distressness, அதனுடைய வேதனையின் விளைவுகள், outcome of distressness. அதன் வெளிப்பாடு எப்படி இருக்கும், அதன் What we விளைவு have எப்படி to do இருக்கும், in the time of distress. அந்த வேதனையான சூழலில் நாம் என்ன செய்ய How வேண்டும், we can overcome the distresses in life. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படும்படியான வேதனைகளை எப்படி மேற்கொள்ள How முடியும், God can help us to come out of it. எப்படி தேவன் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர The முடியும். encouragement we have seen. இந்த உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை நாம் Let us கேட்டோம். stick on to that. அதை நாம் பிடித்துக் Let கொள்வோம். us not be a people of walking by sight. இது தரிசித்து நடக்கிற ஜனங்களா இல்லாமல் Let us walk by faith. விசுவாசித்து நடக்கிறவர்களா இருப்போம். Increase your faith. உங்களுடைய விசுவாசத்தை பெருக Come to the செய்யுங்கள். church. ஆலயத்திற்கு Hear வாருங்கள். the word of God. தேவனுடைய வார்த்தையை Pray கேளுங்கள். to God. தேவனிடத்தில் ஜெபியுங்கள். Increase your faith. உங்களுடைய விசுவாசத்தை பெருக Then you செய்யுங்கள். will be a person walking by faith. அப்பொழுது நீங்கள் Hallelujah. விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். You ஹல்லேலூயா. will become a saint. நீங்கள் பரிசுத்தவான்களாக Hallelujah. மாறுவீர்கள். Last week I missed that song. I said I'll relay that, but I didn't.
கடந்த வாரத்திலே நான் ஒரு பாடலை ஒளிபரப்புவோம் என்று கூறினேன், ஆனால் நாங்கள் ஒளிபரப்பவில்லை. But this week we are going to hear that song. ஆனால் இந்த வாரத்திலே அந்த பாடலை நாம் கேட்க போகிறோம். That is a favorite song. அது ஒரு எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். That is the hope of every person. அது ஒவ்வொரு மனுஷருடைய நிச்சயமான That is நம்பிக்கையாக the hope of இருக்கிறது. the persons who are want to become a saint and go to the saintly land. பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் பிடித்தமான பாடலாக. Hallelujah. Hallelujah. Now you can join in that song. இப்பொழுது அந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுங்கள். Yes, that is going to be relayed. அது இப்பொழுது ஒளிபரப்பப்படும். You know that song. நீங்கள் அந்த பாடலை You heard அறிந்திருக்கிறீர்கள். that song many times. நீங்கள் अनेक முறை அந்த பாடலை So கேட்டிருக்கிறீர்கள். join and sing. ஆகவே எங்களோடு இணைந்து பாடுங்கள். God is going to bless you கர்த்தர் தாமே உங்களை and He is ஆசீர்வதிப்பாராக. going to make you a saint. அவர் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றப் And போகிறார். as a group of saints, we are going to inherit the heaven where the saints are going to be forever and ever. ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக காணப்படுவோம். May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. When the saints come on today, oh when the saints go on today, oh Lord and God, remember when the saints go on today, oh when the saints come on today, oh when the saints go on today, oh Lord and God. When the saints go on singing, Hallelujah. May the grace of our Lord Jesus Christ and the love of our Father and the sweet communion of the Holy Spirit be with us to walk in faith and reach the glory land. In Jesus' name. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் நம்மோடு கூட இருந்து விசுவாசத்திலே நடக்கிறவர்களாக அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடையும்படியாய் காத்துக்கொள்ள கடவுள். Amen. Now we are going to pray for the people, for you, for me too. You are praying for me and I am going to pray for you. Hallelujah. Hallelujah. Yes, keep your hand on your head. உங்கள் தலைகளின் மீது உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். The powerful hand of God is going to kept on your head, on the hand that you are keeping. தேவனுடைய வல்லமை கரமானது உங்கள் தலைகளின் மீது வைக்கப்படும். So Lord Jesus, ஆகவே we thank you Lord for the wonderful time that thou art given to us. நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். We praise and thank you Lord. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. We are going to go boldly by faith. விசுவாசத்தோடு நாங்கள் தைரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். We will shake out the distressness எல்லா வேதனைகளையும் மாற்றி போடும். as the Holy Ghost is being in us and on us. எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்து எங்களை ஆட்கொள்கிறது. Hallelujah. Hallelujah. Bless each and every one, O Lord, in this morning. ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில In this ஆசீர்வதியும். week, be with them. இந்த வாரத்திலும் கூட Guide அவர்களோடு them. இரும். அவர்களை வழி நடத்தும். Protect them. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். Give the provisions. அவர்கள் தேவைகள் Give them good ஒவ்வொன்றையும் health. சந்தித்து வழி நடத்தும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடும். Hallelujah. Hallelujah. And keep them in thee, O Lord. உமக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்வீராக. உமக்குள்ளாக அவர்களை வைத்துக் கொள்ளும். Hallelujah. Thank you, Jesus. நன்றி We இயேசுவே. praise you for thou art going to do that, O நீ Lord. செய்ய போறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Amen. ஆமென். Amen. ஆமென். ஆம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். Now a short announcement. இப்பொழுது ஒரு குறுகிய அறிவிப்பு. First I want to give you the information. முதலாவது உங்களுக்கு ஒரு அறிவிப்பு நான் கொடுக்கிறேன். That is this month 10th June, இந்த மாசம் 10ஆம் தேதி
is the birthday of our dear pastor, Hallelujah Israel, the chairman of the VI mission. இந்த VI mission உடைய chairman நம்முடைய அருமையான தலைமை போதகர் Hallelujah Israel அவர்களுடைய பிறந்த நாள் 10ஆம் தேதி. ஆகவே pray for him. அவருக்காக ஜெபிங்க. By your prayer he is going to be blessed. By praying for him you are going to be blessed. நீங்க அவருக்கு ஜெபிக்கிறதுனால அவர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். அவருக்கு நீங்க ஜெபிக்கிறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. Hallelujah. So do it please. And then I think the lockdown may be continue 1 or 2 more weeks. If that is so, இந்த லாக்டவுன் இன்னும் 2-3 வாரம் நீடிக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி இருக்குமென்றால் the online service on Sunday will be there. இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த ஆராதனை நடக்கும். Please join us in that and get blessed. அதில் கலந்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். For your prayer request and if you want to say something and to communicate with us, உங்களுக்கு ஜெபம் என்றால் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இங்கே அதற்கான வழிமுறைகள் காட்டப்படுகிறது. தொலைபேசியில் கூப்பிடலாம், கைபேசியில் கூப்பிடலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம், இமெயிலில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கப்படும். உங்களோடு நாங்கள் தொடர்பு வைப்போம். This is not for show and telling. ஏதோ ஒரு ஷோக்காக இது சொல்ல. We want you to acknowledge that you have been blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அங்கே நிச்சயப்படுத்த வேண்டும் என்பதாக நாங்கள் நினைக்கிறோம். So that just a thumbs up will be good, saying that you are blessed. இந்த thumbs up போடுங்களா, அது மாதிரி காமிச்சிங்கன்னா கூட அது என்னன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்றது அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார். Praise Jesus. இல்லை கட் சேவ் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டு சேவ் பண்ணணும்.